வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பாக்ட்ஸ் ஆஃப் மியூசிக் தெரப்பி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் மியூசிக் இஸ் ஏ நியூரலாஜிக்கல் ஃபினாமினன் அப்படின்னு. தொடர்ந்து அந்த தலைப்பில் தான் செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். லிசனிங் மியூசிக் ஆக்டிவேட்ஸ் டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நியூரல் சர்க்கியூட்ஸில் நிறைய சர்க்கியூட்ஸ் அது ஆக்டிவேட்ஸ் ஆயிடுது அப்படின்னு கூட பார்த்தோம். அது மாதிரி தொடர்ந்து நம்ம இசையை கேட்கும்போது அது என்ன பண்ணணும்னா, இட் கிவ்ஸ் தி கிரியேட்டிவிட்டி டு த பிரெயின். புதுசாக எதுவும் செய்யறதுக்கு இப்போ நம்ம ஒரு டிராயிங் போட்டுட்ருக்குறோம், இல்லை ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறோம், இல்லைன்னு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி நேரத்தில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் இசை கேட்கலாம். முன்னாடி கொஞ்ச நேரம் எம்ப்ராய்டரி ஒர்க் இப்போ 8:30 பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 10 or 15 minutes முன்னாடி ஒரு 15 minutes தொடர்ந்து இசையை கேட்கறது நம்மளுக்கு பிடித்தமான இசை. அதில் லிரிக்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்போ லிரிக்ஸ் இருந்தாலும் அதில் 2 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது முதல்ல என்ன கிடைக்கும்னு கேட்டால், இந்த மூமெண்ட் அந்த சாங்லாம் நம்ம இந்த லிரிக்ஸு மொழி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மொழி உள்ள இசையை சிறு சிறு பாடல்களை நம்ம கேட்க துவங்கினா அந்த மொழியில் நம்மளுக்கு பொருள் தெரியும். நமக்கு தெரிஞ்ச மொழியில் தான் அந்த பாட்டு பாடுறது அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற பொருள் நம்மளோட மனசில் இருக்கிற ஒரு வேகத்தை இன்னும் துரிதப்படுத்தும். உலகத்திலே ரொம்ப வேகமான ஒரு கருவி எது அப்படின்னு கேட்டால் நம்ம மனம் தான். மனம் காற்றை காட்டிலும் வேகமாக பயணிக்கக்கூடியது. இப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டே இருப்போம், இந்த கிளாஸில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஆன்லைனில் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன செய்யணும், ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இப்போ சிகாகோவில் டைம் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற நேரம் கூட உண்டு. சில நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிற நம்மளோட இன்னொரு மாணவர் அவர் இப்போ என்ன செய்துட்டு இருப்பாரு, வகுப்பில் இருப்பாரா, இல்லாட்டி போனால் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோன்னு வைங்க. அப்போ என்னாச்சு, மனம் மெய் இரண்டு உடல் ரெண்டுமே இங்கே தான் இருக்கு. ஆனால் எண்ண ஓட்டங்கள் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு. அதுக்கு இவங்க அளவு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸில் இல்லை, அளவெல்லாம் தாண்டின ஒரு எண்ணத்துக்கு அடிப்படையில் தாண்டி இருக்கிற ரொம்ப தூரத்தில் போய் அது யோசித்துட்டு வருது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. அதனால மனோவேகம் காற்று வேகம், காற்றை காட்டிலும் மிகவும் வேகமாக செல்லக்கூடியது மனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால மனத்தை காட்டிலும் காற்று போலனா மனம் காற்று இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒரு ரேஸ் வச்சுக்கோம். அப்படின்னா எந்த ரேஷியோவில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு சொன்னால் நம்ம இருந்த இடத்துலையே இருப்போம். அதை தாண்டி மனம் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வரும். அதனால எல்லா விதமான எண்ண ஓட்டங்களுக்கும் இது என்ன பண்ணும், வேகமாக தடுக்கும்னா அப்போ நம்மளை அது மோட்டிவேட் பண்ணும் டு லிசன் மியூசிக் அப்படின்றது. அந்த நேரத்தில் இட் ஹெல்ப்ஸ் யூ டு டூ தி கிவன் டாஸ்க் இன் தி ஹேண்ட். என்ன இருக்கு, நிறைய நியூரல் சர்க்கியூட்ஸ் அது ஆக்டிவேட் பண்ணும். அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் வரத்துக்கு கிடைக்கும். இது பொதுவான விஷயம். இப்போ நம்ம என்ன பேச வந்தோம், அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு இல்லைன்னா ஒரு டிராயிங் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி இந்த லிரிக்ஸ் இல்லாமல் வெறும் டியூன் மாத்திரம் இருக்கிற ஒரு இசையை காட்டாக்க இந்த வேண்டரிங் மைண்ட் இருக்கே அதை நம்ம ஒரு 70 to 80% அதை என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். அப்போ இசை வார்த்தைகள் இல்லாத மொழி இல்லாத ஒரு இசை டியூன் மாத்திரம் இருக்கு, லிரிக்ஸை தவிர்த்துட்டு அப்படின்னா அந்த இசையை கேட்கும்பொழுது அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு டிராயிங் போட துவங்குங்க. இல்லாட்டி போனால் ஒரு ஆர்ட் ஒர்க்கோ கிராஃப்ட் ஒர்க்கோ உங்களுக்கு எது பண்ண தெரியுமோ அதுக்கு முழு மனதோட எல்லா சாமானியம் அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து ரீச்சபிள் வித்தின் அவர் ரீச் ஒரு டிஸ்டன்ஸ்குள்ளே வச்சுட்டு அழகாக நீங்கள் டிராயிங் போட வந்தால் ப்யூர் சர்ப்ரைஸ். ஏற்கனவே இதுபோல் நம்ம எந்த இசையும் கேட்காம செய்த ஒரு டிராயிங்கை காட்டிலும் இதுபோல் இசையை கேட்டுட்டு டிராயிங் பண்ண துவங்குறோம். கொஞ்சம் துவங்கின பிறகு பேக்ரவுண்டில் அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டா மறுபடியும் அதே மியூசிக் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். பட் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்ன்றது என்ன, த கிரியேட்டிவ் ஒர்க் இட் வில் பி மோர் லைவ்லியாக இருக்கும். இதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த நியூரல் நெட்வொர்க்கில் நிறைய சர்க்கியூட்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணுமென்னு சொன்னால் பிரெயினோட சில பார்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அமிக்டாலா அப்படின்னு நம்ம பிரெயினில் ஒரு இடம் இருக்குது. அது சின்னதாக ஒரு எப்படி இருக்கும், ஒரு கடலை பருப்பு சைஸு எப்படி சொன்னால் ஒரு பீஸு அந்த சைஸ்க்கு இருக்கும் சின்னதாக. அது இருக்குன்னு சொன்னால் அதை ஆக்டிவேட் பண்ணும். தட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்ட்ராங்கர் எமோஷன்ஸ், ஸ்ட்ராங்கர் ஃபீலிங்ஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு அது இருக்குன்னு சொன்னால் சிலவங்களுக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க. அப்படின்னா கோவப்படுறதுக்கு என்ன காரணம், கோவப்படுறதுல ஒரு விஷயமே இல்லை. அது என்னன்னா முழுக்க தட் இஸ் ரிலேட்டட் டு அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட் த ரியாலிட்டி. அது எப்படி இருக்கும், யாருக்கும் ஒருத்தருக்கு சுகவீனமாக இருக்கு அப்படின்னா அந்த சுகவீனமாக இருக்கிறது எப்படி நேரம் பண்ணணும்,
அந்த சுகவீனமாக இருக்கிறதுக்கு என்ன விதமான காரணங்கள் இருக்கோ அந்த காரணத்தெல்லாம் நம்ம நல்லிஃபை பண்ணிட்டு வந்தால் சுகவீனம் நார்மாலிட்டிக்கு வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனால் அந்த சுகவீனத்துக்கு உண்டான காரணிகளை நம்ம நார்மலைஸ் பண்ணாமல் அவங்க சுகவீனமாக இருக்காங்க, அவங்களுக்கு சுகக்குறைவு இருக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஒரு மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை மட்டுமே வேகமாக வளர்த்துக்கிட்டா அப்போ வி ஆர் அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட்றதை கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பிளாக் இருக்கிற எந்த விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்காம வை திஸ் இஸ் அதுன்றத அது தெரிஞ்சுட்டு அதுலேருந்து அதை கிளியர் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இசையை கேட்டால் அந்த விதமான ஒரு எமோஷ்னல் பிளாக்கு, ரொம்ப கோவப்படுறாங்க, எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கே, அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தால் அது அப்படியே மைனஸாக போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனால் முதல்ல ஒய் வி ஆர் ஹேவிங் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ஒய் வி ஆர் ஹேவிங் நெகட்டிவ்ஸ் அப்படின்றத மனசில் வாங்கின பிறகு தான் அது என்ன பண்ண முடியும், அதை சரியாக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன நேரம், ஒரு 15 நிமிஷம், அரை மணி, 1 மணி நேரம், விச்சவர் இஸ் தி வாரண்ட் என்ன அதுக்கு எதிர்பார்க்குதோ அந்த அளவுக்கு அது டயத்தை செலவு பண்ணி அதில் இருக்கிற அந்த காம்ப்ரஹென்ஷனில் இருக்கிற குறைபாடு இருக்கேன் அதை நிறைவுபடுத்திட்டா நம்ம வந்து இசை வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும். அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை வந்து முழுக்க முழுக்க அன்பு, பரிவு, பாசம் அது போல் ஆக்கிறோம். அப்போ அன்பு, பரிவு, பாசம்லாம் ஆக்கிட்டுதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது என்ன போகும், பெரிய அளவில் நம்மளுக்கு அது பயனுள்ளதாக அமையும். அதனால் இசை என்னும் பொழுது அது நம்மளுக்கு ரொம்ப முழு அளவில் துணை செய்யும். அது நம்மளுக்கு நல்ல மருந்து போலவும் அமையும். அதே சமயத்தில் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். என்டர்டைன்மெண்ட்ன்றது வந்து ட்ரைவியல் திங்ஸ் ஃபார் என்ன லைட்டர் வெயினில் பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையாக மூளை அளவில் பிரெயின் அண்ட் பிஹேவியர், பிரெயின் அண்ட் மியூசிக் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு சிறப்பான ஊக்கியா, சிறப்பான காரணியாக அமையும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.